திரும்புதலின் ஆழம். அந்த ஆதார வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தே, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தர்மியான சோதரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிற முகாந்திரத்தை அறிந்திருக்கிறேன். இந்த 5ஆம் நாளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். லீதியாளின் இருதயத்தை திறந்திருந்தது போல அப்பா, எங்கள் ஒவ்வொருடைய இருதயமும் உமது வார்த்தைக்கு நேராக திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் நீர் பெருக, நாங்கள் சிறுக. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மனம் திரும்புதலின் ஆழமான ஒரு வார்த்தையை நம்ம இங்கே வாசிக்க கேட்டோம். இது ஒரு பாவ அறிக்கை. இந்த பாவ அறிக்கை செய்து இளைய குமாரன் மனம் திரும்புகிறான். நல்ல கவனிங்க. மனம் திரும்புதல் என்றால் என்ன? மனம் திரும்புதல் எப்படி இருக்க வேண்டும்? எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? மனம் திரும்புதலின் படிகள் என்ன? எல்லாரும் மனம் திரும்பணுமா? எஸ். பாஸ்டர், ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நான் மனம் திரும்பணுமா? எஸ். வேதம் மிக அழகாக ஒரு வசனத்தை கோடிட்டு காண்பிக்கிறது. வாசிக்க கேட்போம். இதே அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. 99 நீதிமான்களை வலதுபுறத்தில் வச்சுக்கோ, ஒரே ஒரு பாவியை இடதுபுறத்தில் வச்சுக்கோ. இந்த ஒரு பாவி மனம் திரும்புவதனால என்ன நடக்கிறது? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். 99 நீதிமான்கள் மனம் திரும்பல. அவங்க அவசியம் வேண்டாங்கிறாங்க. நான் நீதிமானாக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நிமித்தம் ஒரு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னா சின்ன சந்தோஷம் அப்படிங்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு வார்த்தையை நான் போட விரும்புகிறேன். பாவி மனம் திரும்பினா மிகுந்த சந்தோஷம். இந்த 99 நீதிமான்கள் மனம் திரும்ப அவசியம் இல்லை என்கிறார்கள். அது நிமித்தம் சின்ன சந்தோஷம். 99 நீதிமான்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இவர்களும் மனம் திரும்பிட்டா இந்த பாவி மனம் திரும்பின மிகுந்த சந்தோஷத்தை விட பரலோகம் இரட்டிப்பாய் களிகூரும். அல்லேலூயா. மிகப்பெரிய பக்தன் அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார் பத்மு தீவிலே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். அவரே பெரிய பரிசுத்தம். அவர் சொல்றாருங்க. வாசிக்க கேட்போம். 1 யோவான் 1:8. பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் என்று அவரையும் சேர்த்துக் கொள்கிறார். பாருங்க, வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஹல்லேலூயா. அப்போ யாரும் நீதிமான்கள்? எல்லாரிடத்திலும் தவறு இருக்கிறது, பிழை இருக்கிறது, பாவம் இருக்கிறது, குற்றம் இருக்கிறது, மீறுதல் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் வேற வேற அர்த்தம். குற்றவாளினா என்ன? பாவம் நிரூபிக்கப்பட்ட பாவியினிடத்தில் பேர் தான் குற்றவாளி. எத்தனையோ குற்றவாளி இருக்கிறாங்க, அந்த குற்றம் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் பேர் குற்றவாளி என்று தண்டனைக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். ஆக பிழை இருக்கிறது, தவறு இருக்கிறது, பாவம் இருக்கிறது, குற்றம் இருக்கிறது, மீறுதல் தெரிஞ்சே செய்கிறது. சிக்னல் நீ ஆன் ஆகலை, ஆனால் என்ன பண்ணுறோம்? வண்டியை ஒரு முறுக்குறோம். அப்போ தெரிஞ்சே மீறுகிறோம், சிக்னலை மீறுகிறோம். கற்பனைகளை மீறுவது பாவம். அல்லேலூயா. ஆக பாவத்தில் அநேக வெரைட்டி இருக்கு பாரு. நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். ஆமென். ஆக ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். இது ஆண்டவருடைய பிரதானமான வேண்டுகோள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம் என்ன அப்படின்னா மனம் திரும்பு. கடைசி பிரசங்கம் என்ன அப்படின்னா அதுவும் மனம் திரும்பு. வாசிக்க கேட்கலாமா? பரமேறி செல்லும் போது ஆண்டவர் வானத்திலிருந்து
அவர் சொன்ன அருமையான ஒரு வார்த்தை வாசிக்கலாம். லூக்கா 24:47. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. பிரசங்கிக்கப்படணுங்க. வேர்ல்டு வைடு பிரசங்கிக்கப்பட வேண்டிய டாபிக் அப்படின்னா ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதலே பேசணும். ஆனால் இன்னைக்கு பேசுறதே இல்லை. ஆசீர்வாதங்கிறாங்க. சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தானாக வரும். ஹல்லேலூயா. அந்த கரெக்ட் பண்ணுறதா நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன எதுக்கு பாஸ்டர் நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறோம். பாஸ்டர் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியில் வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் மனம் திரும்ப அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஆமென். மனம் திரும்பணும். கவனிங்க, இங்கே நம்ம இளைய குமாரனை குறித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும், மனம் திரும்புதலின் படிகள் என்ன, ஏது உண்மையான மனம் திரும்புதல், இதெல்லாம் மிக அழகாக ஒரு சிறிய ஒரு பேரபிள், ஒரு ஓமையை சொல்லி அதை மிக எளிமையாக ஆண்டவர் போதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை. அப்போ ஆண்டவர் யாரு? ஒரு போதகர். அவர் ஒரு போதகம். டீச்சிங்கில் அவரை யாரும் அடிச்சிக்கவே முடியாது. டீச்சிங் மெத்தடாலஜி அவர் கையாளுகிறது ரொம்ப அருமையாக இருக்கும். பேரபிள், ஒரு ஊமையை சொல்லுகிறார். ஒரு ஊரில் ஒரு அப்பா, அவங்களுக்கு 2 பசங்க, மூத்த குமாரன், இளைய குமாரன். இந்த இளைய குமாரன் இருக்கிறான் பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டானா, அப்பாவோட சொத்தெல்லாம் கேட்டு அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டான். அப்போ அப்பா பார்க்குறாரு, ஒரு வார்த்தை பேசலை, அப்படியே சொத்தை பிரித்து கொடுத்துட்டாரு. இவன் என்ன பண்ணுறான்னா, சொத்தெல்லாம் பணமாக மாற்றி விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். அங்கே போய் துன்மார்க்க ஜீவனம் பண்ணி சொத்தெல்லாம் அழித்து நாசமாக்கி கடைசியில் பன்றி மேய்க்கிற வேலை தான் அப்படின்னு சொல்லி இந்த ஊமையை ஆண்டவர் துவங்குகிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு பொருளை காண்பித்து, இது செல்ஃபோன்னா காமிச்சு சொல்லிடலாம், இது செல்ஃபோன், இது கேமரா, இது ஃபேன். மனம் திரும்புதல் எப்படி இருக்கும் தெரியாது. விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியாது. பரலோகம் எப்படி இருக்கும் தெரியாது. we can't imagine, கற்பனை செய்யவே முடியாது. ஆக மனம் திரும்புதலை ஆண்டவர் ஒரு பேரபிளா சொல்லி, இதுதான்ப்பா மனம் திரும்புதல், இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் ஓமையின் மூலம் மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸை. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் பாஸ்டர் என்னை பார்த்தா இளையகுமாரன் மாதிரி தெரியுதான்? இளையகுமாரன் பாவம் செய்ததுக்கு முதல் அச்சாணி என்ன அப்படின்னா, நான், என்னை, எனது பங்கு. இதாங்க நம்முடைய வாழ்க்கையில். நம்ம போய் மதுபானம் பண்ண போகிறதில்ல, பீடி சிகரெட்டு குடித்து அப்படி இஷ்டத்துக்கு நடக்கிறதில்ல, போத வசத்தெல்லாம் பண்ணுறதில்ல. நமக்குள்ளே இருக்கிற பெரிய பாவத்தின் அச்சாணி எது அப்படின்னா ஐ. சின் அப்படின்னா SIN. ஐ தான். நான் சந்தோஷமாக இருக்கணும். யார் எக்கேடு கட்ட பாவத்தின் அச்சாணியை கவனித்து பாருங்க, இதுதான் மையமாக இருக்கும். ஐ, எனது, எனது இன்பத்தை கெடுக்காத, எனது சிற்றின்பம், நான் சந்தோஷமாக இருக்கணும், பிறர் நலம் நான் பார்க்க முடியாது, என்ன அவங்க தாங்கணும், என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கலையே அவங்க, நான் யார் தெரியுமா நாங்கிறாங்க பாருங்க. அங்கெல்லாம் பாவத்தின் மையம் ஓங்கி இருக்கிறது. அதான் சுயசித்தம், செல்ஃப் டிசையர். நம்ம பாவம், பெரிய பாவம்லாம் செய்யப்படும். ஆனால் ஐங்கிறது என்னைக்கு உயர்ந்து இருக்கிறதோ அதுதாங்க கோபத்துக்கும் அதான் காரணம். என் வீட்டில் நான் சொல்றத யாரும் கேட்கறதே இல்லை. ஐ, நான், எனது, என்னை. கவனிங்க, அந்த ஐ அப்படியே குறைந்து சிலுவை உயர்ந்தால் நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருப்போம். அல்லேலூயா. பொதுவாக யூதருடைய குடும்பத்தில் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் சொத்தெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. அதான் யூத முறைமையின் வழக்கம். இந்த குடும்பம்
இவன் இளைய குமாரன் தகப்பனிடத்துல கேட்கிறான். வாசிக்க கேட்போம். லூக்கா 15:12 வாசிக்கலாம். மனம் திரும்பாத வாழ்க்கையில என்னெல்லாம் சிறந்து இருக்கிறது பாருங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஷேர் பண்ணவே கூடாதுங்க. ஆனா தகப்பன் ஒரு வார்த்தை கூட சொல்லல. நம்முடைய ஆண்டவர் அப்படிதான். சுயத்தினால அநேக முடிவுகளை எடுக்கிறோம். நம்ம எனக்கு, நான் இப்படிதான் இருப்பேன், எனது, என்ன ஒரு பொருட்டை மதிக்கணும், இதான் சுயம், எனது பங்கு, சுய சித்தம். இன்னைக்கு அநேக விஷயத்துல நீங்க தோற்று போய் வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, உங்களுடைய செல்ஃப் டிசையர். ஆண்டோடைய விருப்பம் அது அல்ல. இங்க தகப்பனுடைய விருப்பம் அது அல்ல. அதுக்கு எதிர்த்து நிற்கிறான். கவனிங்க, இந்த சுயம் என்றைக்கு சாகுதோ அன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் மெய்யான மனம் திரும்புதுங்க. நான் அல்ல, கிறிஸ்துவே. அல்லேலூயா. இங்க 3 உவமைகள் பேரபிள் சொல்றார். என்னன்னா, லாஸ்ட் ஷீப், காணாமல் போன ஆடு, அதை தேடி மேய்ப்பன் போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறாரு. 2வது உவமை நமக்கு தெரியும், தொலைந்த வெள்ளிக்காசு, அதையும் கூட்டி பெருக்கி எடுத்துடுறா. ஆனா காணாமற் போன இளைய குமாரன், இவனை தகப்பன் தேடி போனானா? போகல, போகமாட்டார், வீட்டில் தான் இருக்கிறார். சில நேரத்தில் சில ஆத்மாவை நான் தேடி போகலான்னு முயற்சி எடுப்பேன். ஆண்டு சொல்ல போகாதம் பார், அவன் கெட்டு போகிறதுக்கு நீ தான் காரணம் பார், மனம் திரும்பட்டும். சில பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் நான் அவங்களுக்கு, கொடுத்து மனம் திரும்பி என்னுடைய ஆலயத்தில் வந்து கொண்டு வந்து தூணாக நிறுத்துவேன்னு சொல்லுவார். ஆடுகள் பகுத்தறிவு இல்லை, கண்டிப்பாக ஒரு மேய்ப்பன் போய் தேடி கொண்டு வரணும். நாணயம், தொலைந்து போன நாணயம், அதற்கும் பகுத்தறிவு இல்லை, கண்டிப்பாக கூட்டி பெருக்கி தான் எடுக்கணும். ஆனால் தொலைந்து போன இளையகுமாரனுக்கு புத்தி கொடுத்துருக்கிறார். அவன் உட்காந்து யோசிக்கணும், மனம் திரும்பி அவனாம் வரணும். வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுவார். அல்லேலூயா, ஆமே. நமக்கெல்லாம் ஆண்டவர் சென்ஸ் கொடுத்துருக்கிறாருங்க. உட்கார்ந்து யோசித்து பார்க்கணும், எந்த இடத்துல நம்ம விட்டுருக்கிறோம், எங்கே தவறி இருக்கிறோம், செல்ஃபாக டிசிஷன் எடுத்தது ஆண்டோடைய சித்தத்தை நம்ம விட்டு விலகி இருப்போம். கவனிங்க, சோத்திரம். லாஸ்ட் ஷீப் பிகாஸ் ஆஃப் ஃபூலிஷ்னஸ், லாஸ்ட் காயின் பிகாஸ் ஆஃப் கேர்லெஸ்னஸ், லாஸ்ட் சன் பிகாஸ் ஆஃப் வில்ஃபுல்னஸ். தன் விருப்பப்படி சுயத்தை மையமாக வைத்து விலகி போனான். இப்போ அவன் தான் முடிவெடுத்து வரணுமே ஒழிய தகப்பன் போகவே மாட்டான். இன்றைக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாருங்க. பாவிகள் மனம் திரும்புவதற்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீதிமானும் மனம் திரும்புவதற்கு சான்ஸ் கொடுப்பார். ஏன்? உட்கார்ந்து யோசிக்கணும், எடுத்த முடிவுகள் எல்லாம் கிறிஸ்துவின் சித்தத்தின் மையத்தில் இருந்ததா, அல்லது எனது குடும்பம், என் பிள்ளைகள், நான், எனக்கு என்ற சுயம் ஓங்கி இருந்ததா? ஆண்டவர் பார்ப்பார், சுயத்தை தட்டுவார். மனம் திரும்பலை அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப படு மோசத்துக்கு போயிருங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிதாபங்கள் நடந்து விடவே கூடாது. அல்லேலூயா. சுயம் ஓங்கி இருந்ததுனால இவன் வாழ்க்கையில் அடுக்கடுக்கான ஆசீர்வாத கேடுகள் நடந்தது. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. 13 வசனத்தை வாசிக்கலாம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, சில நாளில் சொத்தெல்லாம் வித்துட்டான், இப்ப எல்லாம் பணமா மாத்திட்டான், எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய். நல்ல கவனிங்க, சுயம் எங்கு ஓங்கி இருக்கிறதோ அவர்கள் சபை விட்டு விலகி போவார்கள். தகப்பன் வீட்டை விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன்னா சுயம் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி நடக்க விரும்புகிறான். ரொம்ப கவனமா இருக்கணும். எதை விட்டு போனாலும் தகப்பன் வீடு, ஆண்டுடைய ஆலயத்தை விட்டு நாம் பிரியவே கூடாது. அல்லேலூயா. எத்தனை பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் அவங்க தோத்திரம் சொல்லலை, இவங்க பேசலை, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. நம்முடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் தகப்பன் வீடு. அல்லேலூயா. இவன் தூரம் கோச்சிட்டு போயிட்டான் பாருங்க, தூரம் புறப்பட்டு போய். ஆக சுயம் சபைக்கு அருகே வர விடாது. சபையில் போனால் என்ன கிடைக்கும்? இதான் கேள்விலாம்.
தூரம் போய்விட்டான். நீதிமொழிகள் 18:1. பிரிந்து போகிறவன் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். பாத்தீங்களா? சுயம். நான் எதுக்கு அங்க இருக்கணும்? பிரிந்து போகிறான். கவனிங்க, என்றைக்கு இந்த சுய சித்தம் நிறைவேற்றுகிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே மேட்ச் ஆகுங்க. அப்படியே மேட்ச் ஆகும். கணிக்கும் போது நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு யாருக்கோ பேசுறாருன்னு நினைச்சிடக்கூடாது. அவரவர் நம்முடைய வாழ்க்கையை உள்ள வச்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. வாசிங்க. ஓங்கி இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். இங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு செலவு எல்லாம் டோட்டலா காலி. சுயம் எங்க ஓங்கி இருக்கிறதோ கையில ஒரு பேலன்ஸ் இருக்காது. டோட்டலா ஜீரோ ஆக்கிடுவார். சுயம் ஓங்கி இருக்கிற இடத்துல சூழ்நிலைகளும் நமக்கு ஒத்துழைப்பு தராது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் இவனுக்கு எதிராக மாறினது. அங்கே பஞ்சம் உண்டாயிற்று. ஏன் நம்முடைய வாழ்க்கையில குறைவு? செல்ஃபா எடுக்கிற டெசிஷன். யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்றதே இல்லை. மனைவி கணவன் டிஸ்கஷன் இருக்கணுங்க. பெற்றோர் பிள்ளைகள் டிஸ்கஷன் இருக்கணும். சுயமா எடுக்கிற முடிவு கடைசியில் அழிவு, குறைவுபட தொடங்கி சூழ்நிலையும் எதிரானது. இப்ப பாருங்க, ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு அந்த பாவம் அவனை இழுத்து கொண்டு போகிறது. வாசிக்கலாம். தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அருவருப்பான இடத்துக்கு கொண்டு போய் நம்மை சேர்க்கிறது. சுய சித்தம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஏன் அழிவு? ஏன் இல்லாமை, வறட்சி? தேவனிடத்துல கேட்டு செலவு பண்றது இல்லை. மனதிலே தோன்றினதெல்லாம் செய்கிறது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். ஏன்னா அப்படி பழகியாச்சு. இன்னும் போய் ஆண்டோடைய சித்தம் கேட்கணுமா? பாக்கெட்டில் காசு இருக்கு, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம். ஜெபிக்கிறது இல்லை, ஸ்தோத்திரம் உபவாசிக்கிறது இல்லை, கர்த்தரை தேடுறது இல்லை. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். எல்லா என்னுடைய தீர்மானங்களிலும் தேவ சித்தமே மையமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அருவருப்பான இடம். கவனிங்க, அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவன் வயிறு நிரம்பலங்க. ஒரே வெறுமை, கந்தலான ஆடை, துர்நாற்றம் பிடித்த இடத்துக்கு கடைசியில போய் சேர்றான். மனம் திரும்பல, பாவத்தின் அடித்தளம். கடைசி அந்த ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போவார். ஏன் அப்படின்னா மனம் திரும்பணும். ஏன் மனம் திரும்பணும்? தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சுய சித்தத்தின் முடிவு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ரொம்ப அப்படி ஜெகஜோதியா இருக்குங்க. ஆனா முடிவு பாருங்க, வறண்டு இல்லாமை, துர்நாற்றம் பிடித்த இடம். சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஏன் இத்தனை போராட்டங்கள், இத்தனை நெருக்கடிகள்? ஆராயப்பட வேண்டும். நெருக்கடிகள் எப்பவுமே ஆராய்ச்சி செய்யணும். அதுக்காக அனுப்புவார் ஆண்டவர். இப்போ உட்காந்து யோசிக்கிறான், யோசித்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ தான் மனம் திரும்புதல் படிகள் அவனிடத்திலே ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மனம் திரும்புதல் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப அழகா இந்த பேரபிள் மூலமா சொல்றாரு. பார்த்தீங்களா? மனம் திரும்புதல் படி எதில் ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அப்ப இதுவரை புத்தி கெட்டு போயிருச்சு. சுய சித்தம் என்றைக்கு நாம் செய்கிறோமோ, செல்ஃப் டிசையர் என்றைக்கு ஓங்கி இருக்கிறதோ, அங்கே தேவ சித்தத்துக்கு இடம் இல்லை, புத்தி இல்லை, சென்ஸ் இல்லை, பகுத்தறிவு போய்விட்டது. இப்ப புத்தி தெளிந்த போது அவன் சொல்லுகிற அருமையான ஒரு அறிக்கை வாசிக்கலாம். அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அல்லேலூயா. பயங்கரமான அறிக்கை. இப்பதான் புத்தி வந்திருக்குங்க தேவ சமூகத்துல. வறட்சிக்கு என்ன காரணம்? உன்னுடைய பட்டினி, இல்லாமை, வெறுமை, காரணம் என்ன? தேவ சித்தத்தை விட்டு நாம் வெளியே போகவே கூடாது. அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யும் போது ஒருவேளை நீங்க தவறி இருக்கலாம்,
உங்கள் செல்ஃப் டிசையர், மனமும் மாமிசமும் சொன்னதையே நிறைவேற்றி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தொழிலில், என்னுடைய பிள்ளைகள் வளர்ப்பில், நான் செட்டில் ஆவதில், என்னுடைய பிஸ்னஸில் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்ய என்னை சமர்ப்பிக்கிறேன். அல்லேலூயா. என் தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். யோசித்து பார்க்குறான். அடுத்து வாயினால் ஒரு ரிஹர்சல் பண்ணிக்க பார்க்குறான். இப்போ அவன் ரெடி ஆயிட்டான் தகப்பன் வீட்டு போவதற்கு. அல்லேலூயா. இப்போ தூர தேசத்தில் இருந்தாலும் அவன் தான் அவனுடைய தகப்பன். கவனிங்க, தகப்பன் வீட்டில் இருக்கும் போதும் இளைய குமாரன் தகப்பனுக்கு குமாரனாக இருக்கிறான். தூர தேசத்தில் இருந்தாலும் இளைய குமாரன் தகப்பனுக்கு குமாரனாக இருக்கிறான். ஆனால் நிலையை கவனிச்சிங்கன்னா ஒர்ஸ்ட் ஆயிருச்சு. நம்ம ஆண்டவரை விட்டு என்றைக்கு தூரம் போகிறோமோ நம்ம ஆண்டோடைய பிள்ளைக தான், இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைக தான். அதில் there is no change. ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? வாட் இஸ் அவர் பொசிஷன்? எவ்வளோ ஒரு தாழ்வான நிலைக்கு போயிட்டான் பாருங்க. இப்போ ஒரு டெசிஷன் மேக்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க நம்முடைய வாழ்க்கையில். என்ன தவறு செஞ்சாலும் சரி, என்ன பிழை செஞ்சாலும் சரி, டெசிஷன் மேக்கிங், நாம் எடுக்கிற சரியான முடிவுகள் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தரும். அல்லேலூயா. அவன் யோசிக்கிறான், அடுத்த மனம் திரும்புதலின் படி என்ன அப்படின்னா, நான் எழுந்து புறப்படுவேன். அல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்தணும், எழுந்து போகணும். இருக்கிற இடத்திலே பாவ அறிக்கை செஞ்சுட்டு இருக்க கூடாது. இருக்கிற இடத்தை விட்டு தகப்பன் வீட்டுக்கு போவதற்கு முடிவெடுக்கிறான். அல்லேலூயா. அப்படி முடிவெடுத்து அவன் ஒரு ரிஹர்சல் பண்ணி பார்க்குறான். அந்த 2 வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? தகப்பன்கிட்ட போய் என்ன பேசணும், பாவ அறிக்கை செய்யணுங்கிற ஒரு ரிஹர்சல் அவன் பன்றி மேய்க்கிற இடத்துல அவன் செய்கிறான். 18-19 வாசிக்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி ஃபர்ஸ்டே ரிஹர்சல் எடுத்துட்டாங்க. எழுந்து புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு அவன் கடந்து செல்லுகிறான். அவனுடைய மனநிலை பாருங்க. மனம் திரும்புதலின் படிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மை வெகுவாய் தாழ்த்தணும். நான் ஒன்று இல்லை ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கும் எனக்கு தகுதி இல்லப்பா. ஏன்னா ஏற்கனவே சொத்தை வாங்கிட்டு போயிட்டேன், இனி சொத்து இருக்காது. என்ன ஒரு வேலைக்காரனுக்கும் கீழே ஒரு அடிமையை போல என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். என்ன தாழ்மை பாருங்க. மனம் திரும்புதல தாழ்மை இருக்கணுங்க. ஜெபத்தில் தாழ்மை இருக்கணும். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆமென். அப்படி ரிஹர்சல் எடுத்துட்டு எடுத்த இடத்துல இருக்கல, அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றான். அல்லேலூயா. மனம் திரும்புதல் என்றால் என்ன? சுயத்திலே வாழக்கூடாது, செல்ஃப் டிசைர்லே வாழக்கூடாது. இனிமே நான் அல்ல, கிறிஸ்துவே. அல்லேலூயா. அப்படி ஒரு முடிவெடுத்து தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறான். இவன் வீட்டுக்கு வர்ற வேலைக்காரர் பார்க்கல, ஊரார் பார்க்கல, தன்னுடைய சகோதரர் பார்க்கல, ஆனால் தகப்பன் கண்டு. ஆமென். அப்போ தகப்பன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஸ்டில் ஹி இஸ் வாட்சிங். என் பையன் எப்போ வருவான்? அவனுடைய உடை குறித்து அடுத்தடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். கந்தலான உடை வீட்டுக்கு வரும்போது வெளியேற பெற்ற நல்ல எக்ஸ்பென்சிவ் கார்மெண்ட்னால போட சொல்றார். வெளியேற பெற்ற வஸ்திரம். அப்போ அவன் ஏற்கனவே போட்டிருந்தது கந்தலான துர்நாற்றம் பிடித்த வஸ்திரம். தகப்பன் ஓடி போய் நினைக்கிறான். ஆண்டோடைய அந்த அங்கீகாரம் பாருங்க, அரவணைப்பு பாருங்க. என்றைக்கு நம்ம சுய சித்தத்திலிருந்து வெளியே வருகிறோமோ, தேவ சித்தத்தை செய்ய இதோ தகப்பன் வீட்டுக்கு வர்றோமோ, கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. கட்டாயம் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? சுய சித்தத்தை தூக்கி எறியணும். தேவ சித்தத்தை செய்ய இதோ அடியேன் சமர்ப்பிக்கிறேன். அல்லேலூயா. எல்லார் பேச்சையும் கேட்காதீங்க. தேவன் என்ன சொல்றாரு அதை கேளுங்க. அதை அப்படி கண்மூடித்தனமா எக்ஸிக்யூட் பண்ணிருங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். ஆமென். கந்தலாடை போனது, விலையேற பெற்ற வஸ்திரம் வந்தது. ஆமென். தகப்பன் மோதிரம் போட்டு விடுறார். இவனுக்கு ஏற்கனவே அந்த பதவி போயிருச்சு, அந்த அங்கீகாரம் போயிருச்சு. இப்போ தகப்பன் மோதிரம் போடும்போது அவனோடு உள்ள உறவை புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. பாதரட்சை போடுகிறார். பாதரட்சை போடுகிறார். பாதரட்சை என்ன? அடிமைக்கு அவன் செருப்பு இருக்கக்கூடாது. அவன் அவ்வளோ தாழ்த்திட்டு வர்றான். எந்த செருப்பை போட்டிருந்தானோ தெரியல, ஆனால் வீட்டுக்கு வரும்போது செப்பல் இல்லை, பாதரட்சைகளை போடுங்கப்பா அப்படிங்கிறான். அடிமையை மீண்டும் தனது குமாரனாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆண்டுடைய அன்பு எவ்வளோ விலையேற பெற்ற அன்புங்க. இந்த காலை வேளையில் இதோ அடியேன் ஆண்டவரே, உமது சமூகத்தில் உமது விருப்பத்தை நான் செய்ய என்னை சமர்ப்பிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமென். அப்படி அர்ப்பணிக்கணும். தகப்பன் சொல்றான், இதோ மரித்தான், இப்பொழுது உயிர்த்தான். அந்த வசனத்தை வாசி முடிச்சிருவோம். 24ஆம் வசனத்தை வாசிங்க. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். மனம் திரும்பும் போது நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட ஜனங்களாய் வாழுகிறோம். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் எப்போ வரும்? மெய்யான மனம் திரும்புதல் தினந்தோறும் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. பெரிய பாவம் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனால் இந்த அழுக்கான சோத்திரம் ஒரு அசுத்தம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். எப்படியோ நம்ம கரப்பட்டுருங்க நம்ம இருதயம். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அங்கே பசி சாப்பிட்றதுக்கு பன்றியோட தவிட்டு கிடைக்கல. இங்கே பார்த்தா வாசிக்கலாம், 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனம் திரும்பினா என்னெல்லாம் ஆசீர்வாதம் வருது பாருங்க. வாசிக்கலாம். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அல்லேலூயா. ஆமென். அப்படியே வாழ்க்கை புரட்டி போடுகிறார் பாருங்க. இந்த காலை வேளையில மனம் திரும்புதல் இப்படி உண்டாயிருக்கவே நம்மை தாழ்த்தி எழுந்து புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு போய் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? சோத்திரம், உம்முடைய வேலைக்காரரிலும் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அவன் ரிகர்சல் பார்த்ததை கூட இங்க அப்பா சொல்ல விடலை. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிடலாமா? பாவ அறிக்கை ஃபுல்லா கூட சொல்ல விடலாங்க தகப்பன். அப்படின்னா எத்தனை இரக்கமுள்ள தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். வாசிக்கலாம். 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அந்த 19ஆம் வசனத்துல கடைசி அந்த வரியை சொல்ல விடல ஆண்டவர். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை, அதை சொல்ல விடல பாருங்க. ஃபுல் கன்ஃபஸ் கூட பண்ண விடல. வேண்டாம்ப்பா, நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி தகப்பன், வயதான தகப்பன், அவன் வரும்போது தூரத்திலே அவனை கண்டு அவனை அணைத்து முத்தமிட்டு, எத்தனை நாள் குளிக்காம இருந்தானோ, பண்ணி மேய்க்கிறவன் எப்படி இருந்திருப்பான், எவ்வளோ துர்நாற்ற வீசிரும். அதெல்லாம் தகப்பன் ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லைங்க. தகப்பன் ஓடி வந்து அணைக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது? மெய்யான மனம் திரும்புதல், சுய சித்தத்தை விட்டு தகப்பன் வீட்டுக்கு வந்து தகப்பன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய். கூலிக்காரனில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். அடிமைக்கு எந்த உரிமை இல்லை. அடிமையா வந்த விட்டுருவாரா? வஸ்திரம் போடுறாரு, மோதிரம் போடுறாரு, பாதரட்சைகளை போட்டு கொளுத்த கன்று சந்தோஷம் உண்டானது. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 5ஆம் நாளுக்காக செபிக்கிறோம். மெய்யான மனம் திரும்புதல், எழுந்து புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு போவது. சுவாமி, நாங்கள் ஒருவர் கூட சுய சித்தத்தை நிறைவேற்ற துடிக்க கூடாதப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் மனத்தாழ்மை, விட்டு கொடுப்பது, அன்பு, கரிசனை நிறைந்து காணப்பட உதவி செய். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு மெய்யான மனம் திரும்புதல் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடப்பதாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வசனம் ஒன்று வீண் போகாதப்பா. இந்த நாள் முழுவதும் இந்த சம்பவத்தை நாங்கள் தியானித்து எங்கே நாங்கள் குறைபட்டிருக்கிறோம்,
அதையெல்லாம் சரிப்படுத்தி கொள்ள அவரவருடைய வாழ்க்கைப்பா, பிறருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கக்கூடாது சுவாமி. அடியானிடத்தில் என்ன குறை உண்டு என்பது ஒவ்வொருவரும் அலசி ஆராய்ந்து பார்த்து மெய்யான மனம் திரும்புதலுக்குள் நடத்தும். அப்படி செய்யும்போது எவ்வளோ விலையேறப்பெற்ற அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்களப்பா. மீண்டும் பிள்ளையை போல் ஏற்றுக்கொண்டீர், அவனுக்கு விலையேறப்பெற்ற வஸ்திரத்தை உடுத்துவித்தீர், மோதிரத்தை கொடுத்தீர், பாத ரட்சிகளை கொடுத்தீர், கொளுத்த கன்றை அடித்து சந்தோஷம் உண்டாயிற்றப்பா. அந்த வார்த்தைகள் அப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் பெரிய சந்தோஷம், ஒரு விருந்து உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. கைட்டி செய்கிற எல்லா வேலை, போக்கு வரவு ஆசீர்வதிக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.